அம்மா நைட் என்ன சாப்பாடு? குக்கர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கறி வேக வச்சிருக்கேன். கறியா? இன்னைக்கு தாத்தா வீட்டுல சந்து பொங்கல்னு சொல்லிட்டு நீ கறி எடுக்கல, எப்ப எடுத்துட்டு வந்த? தாத்தா வீட்டுல சந்து பொங்கல் நடந்ததுல்ல? ஆமா. அங்க கிடா வெட்டினாங்க. எனக்கு ஒரு கூறு கொடுத்தாங்க. சரி. மட்டன் கிரேவியும் சாப்பாடு செஞ்சிடலாம்னு சொல்லி சாப்பாடு வேக வச்சுட்டேன். மட்டன் கிரேவி செய்ய போறேன். சரி, ஓகே. எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 கிலோ கறி ஒரு 7-8 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கணும். அதுவும் கொஞ்சமாக கடுகு, ஒரு 4-5 கடுகு, அவ்வளோ. பாருங்க, 1 கிலோ கறிக்கு சின்ன வெங்காயம், இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 3 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை. சரி, அதானே சின்ன வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்துக்கு வித்தியாசம்? சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். அது பெரிய வெங்காயத்துல அந்த டேஸ்ட் வராதா? வராது. சின்ன வெங்காயத்துக்கு உண்டான டேஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் டேஸ்ட். சரி, சேர்த்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நைட் என்னத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 10 நிமிஷம் தான். குக்கர்ல 2 விசில் கறி வேக வச்சிருக்கேன். குட்டி ஆடு தான், 2 விசில் தான் வச்சிருக்கேன். 10 நிமிஷத்துல ஆயிடும். இது என்னது கொழுப்பு இங்கே தனியாக வச்சுருக்கீங்க? எதுக்கு? இது குக்கரில் சேர்த்த மாட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா இதை வந்து இதில் கூட சேர்த்தி அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இது சீக்கிரமாக வெந்துடும். அது வேக வைக்கும் போது கொழுப்புலாம் வேக வைக்க தேவையில்லையா? கொழுப்பு வந்து குக்கரில் போட்டால் அது கரைஞ்சிரும். அதானே ஐஸ் கட்டியா கரையிறதுக்கு? கரைஞ்சிரும்ப்பா. கொழுப்பு வந்து ரொம்ப லேட்டானது, சீக்கிரமாக கரைஞ்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு இது? இவ்வளோ பெரிய டப்பால் இவ்வளோ இருக்கு? 2 மாதம் தாண்டா தாங்கும். 2 மாதத்துக்கு போய் அரைச்சி வச்சா அது ஒன்றும் கெட்டெல்லாம் போகாதா? கெட்டு போகாது. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்குவேன். அதனால அது கெட்டு போகாது. கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால 4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். 1 கிலோ கறி. சரி, இப்போ கூறு கறின்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுல எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே வந்திருக்கும்? ஆமா ஆமா. கொஞ்சமா குடல், கொஞ்சமா நுரையீரல், பாருங்க இங்க கொஞ்சமா ரத்தம், அப்புறம் தலைக்கறியில ஒரு பீஸ் தலைக்கறி எல்லாமே இருக்கும். அதுதான் கூறுக்கறி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாமிக்கு படைச்சதில்ல, சாமி கறிக்கிறதுல, அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு கூடவே பாருங்க இந்த கொழுப்பு போட்டுருவேன். ஒரு சிலர் வந்து இந்த கொழுப்பை குக்கர்லயே போட்டுருவாங்க. அது என்ன ஆகும்? கரைஞ்சி குழம்பாட வலுவலுன்னு ஆயிடும். இது இப்படி செஞ்சா கரையாது, நல்லா இருக்கும். கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துனா போதும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுக்குவோம். பார்த்தீங்களா, உப்பு போடவும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சைஸ்ல 3 தக்காளி பாருங்க, ஒன்று குட்டியா இருக்கு. போதும், இந்த அளவுக்கு போதும். நைட்டுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு போதும். குட்டி குட்டியா அரிஞ்சிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்கு கல்லு போடுவீங்கல்ல? ஆமா. அப்போ கல்லுப்பும் போடணும், தூளுப்பும் போடணும். வந்து இஞ்சி பூண்டு வந்து வேகத்துக்கு, கல்லுப்பு வந்து தக்காளி வேகத்துக்கு. அதே ஒரே உப்புல ரெண்டுமே வேகாதா? வேகாது. கொஞ்சமா அவ்வளவுதான். தக்காளி மசியத்துக்கு மட்டும் கொஞ்சமா. இப்போ இதுக்கு என்னென்ன பொடியெல்லாம் வேணும்? பொடியெல்லாம் போடவே இல்லைன்னா? பொடி சக்தி மட்டன் மசாலா 3 ஸ்பூனு, அதே மாதிரி சக்தி வரமிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து வரமிளகா சேர்த்திருக்கேன், 4 வரமிளகா சேர்த்திருக்கேன். அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும். பாப்பாங்களாம் வந்திருக்காங்கல்ல, கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும்னு கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். இந்த 2 போதுமா? வேற எந்த மசாலாவும் தேவையில்லையா? ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போ வேக வச்ச கறியை இதில் சேர்த்திக்கலாம். வேக வச்ச கறியை பாருங்கள், இதில் தண்ணியோடு அப்படியே சேர்த்திட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு? இது அப்படியே லைட்டாக
கொதி வந்தால் போதும். அப்புறம் தேங்காய் பால் அரைச்சது இருக்குது, அதை இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் குட்டியாக ஒரு மூடி, கொஞ்சமாக கசகசா, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 2-3 கிராம்பு, அவ்வளோதான். 3 கிராம்பு. தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ இது கூட இதெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்படி நைஸாக இருக்கணும். பாரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி ஆகி போகுதுப்பா, நல்லா கொதிக்குது. தண்ணி நாம் ஊற்றின தண்ணி, அந்த குக்கரில் இருந்த தண்ணியெல்லாம் பாருங்க எப்படி வத்திடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க கொழுப்பு எப்படி வந்துருக்குங்க பாருங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எதை அரைச்சாலும் அதிலே கழுவி அதிலே ஊற்றிடுறது. அந்த தண்ணியெல்லாம் என்ன பண்ணுறது? வெறும் தேங்காய் பால் மட்டும்தான். இந்த பட்டை போடக்கூடாது. கிராம்பு, கசகசா, சோம்பு. இதுவும் ஒரு கொதி வரணும். கொதி வந்தால் அந்த தேங்காய் பாலோட வாசனை அடங்கிடும். முடிஞ்சா இன்னும் இருக்கா? ஆச்சு, அவ்வளோதான். அந்த கொதி வந்தால் இறக்கிடலாம். கொதி வந்தால் இறக்கிடுவேன். சரி, அந்த ரத்தம் ஒன்று வறுத்து வச்சிருக்கீங்களா, அது என்ன பண்ணுறீங்க? இது கொதி வந்ததும் அந்த ரத்தத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. அதை ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து வச்சுட்டேன். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். A few moments later. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கு. போதும், ரெடி ஆயிடுச்சு. அந்த ரத்தம் சேர்த்தவே இல்லை. பாருங்க, இப்போ சேர்த்திடுறேன். இந்த ரத்தத்தை சேர்த்திடலாம். இதுல எல்லாமே இருக்கு. ஆட்டோட எல்லாமே இருக்கு. ஆட்டோட தலைக்கறி ஒரு பீஸ் இருக்கு, கால் ஒரு பீஸ் இருக்கு, நுரையீரல் இருக்கு, குடல், எல்லாமே. எல்லாருக்குமே அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு ஆடை வெட்டி அந்த லைன் ஃபுல்லுமே எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த சந்து பொங்கலுக்கு உட்பட்டதே அதுதான். ஆடு வெட்டணும், சந்து பொங்கல் வச்சா ஆடு வெட்டணும். போதும், ஆடு பாப் பண்ணிடலாம். பரிமாற வேண்டியதுதான்.